தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தினம் உந்தன் நினைவு என்னும் தீயினை மூட்டி
கொண்டாடவே ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே மனதின் ஆசை இதுதான் மனதின் ஓம் சாந்தி சாந்தி ஓம் शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा तुम हो कौन कहाँ से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 30/5/2025. பாபா இன்னைக்கு விசேஷமாக சங்கம் யுகத்திற்கு ஈஸ்வரிய தாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. मीठे बच्चे, तुम अभी शांतिधाम सुखधाम जाने के लिए ईश्वरीय धाम में बैठे हैं. ये सत्य का संग है. यहाँ तुम पुरुषोत्तम बन रहे हो. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சாந்திதாம் மற்றும் சுகதாம் செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது சத்தியத்தினுடைய சங்க், ஒரு சத்தியமான ஒரு தொடர்பு. இங்கே நீங்கள் புருஷோத்தம் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். प्रश्न, तुम बच्चे बाप से भी ऊंच हो, नीच नहीं, कैसे? கேள்வி, குழந்தைகள் பாபாவை விட உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள்லாம் குறைஞ்சவங்களாம் கிடையாது, எப்படின்னு கேட்குறார் பாபா. उत्तर, बाबा कहते हैं बच्चे मैं विश्व का मालिक नहीं बनता,
तुम्हें विश्व का मालिक बनाता हूँ तो ब्रह्मांड का भी मालिक बनाता हूँ। मैं ऊंचते ऊंच बाप तुम बच्चों को नमस्ते करता हूँ, इसलिए तुम मेरे से भी ऊंच हो। मैं तुम मालिकों का सलाम करता हूँ। பாபா சொல்கிறார், நம்ம எதனால் பாபாவோட உயர்ந்த ஆத்மாக்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் விஸ்வத்தினுடைய எஜமானன் ஆகுவது கிடையாது. உங்களை விஸ்வத்தினுடைய எஜமான் ஆக்கி கொண்டிருக்கின்றேன் மற்றும் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானனாக ஆக்குறேன். நான் உயர்ந்திலும் உயர்ந்த பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். ஆகையால் நீங்கள் என்னை விட உயர்ந்தவர்கள். நான் எஜமானர்களாகிய உங்களுக்கு சலாம் போடுறேன். तुम फिर ऐसा बनाने वाले बाप को सलाम करते हो. பாபா நமக்கு சலாம் போட்டதுக்கப்புறம் தான், நமஸ்தே சொன்னதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ணுறோம், இப்படியெல்லாம் உருவாக்கக்கூடிய பாபாவிற்கு நாம் சலாம் போடுறோம், அதாவது நமஸ்காரம் செய்கின்றோம். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों को नमस्ते. रिस्पॉन्ड भी नहीं करते हो बाबा नमस्ते, क्योंकि बच्चे जानते हैं बाबा हमको ब्रह्मांड का भी मालिक बनाते हैं और विश्व का भी मालिक बनाते हैं. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. பாபா சொல்கிறாங்க, பாபா நமக்கு நமஸ்தே சொல்கிறாருன்னா நாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோமா? நாமளும் என்ன சொல்லணும், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே என்று நாமளும் சொல்லணும். ஏன்னா நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம், பாபா நம்மை பிரம்மாண்டத்தினுடைய எஜமானனாக ஆக்கிட்டுருக்கிறார் மற்றும் விஸ்வத்திற்கும் எஜமானனாக ஆக்குகிறார். பரந்தாமத்துக்கும் நம்மளை தான் எஜமான ஆக்குறார். இந்த சிருஷ்டிக்கும் நம்மை தான் எஜமானனாக ஆக்கிட்டுருக்கிறாரு. बाप तो सिर्फ ब्रह्मांड का मालिक बनते हैं, विश्व का मालिक नहीं बनते. बच्चों को ब्रह्मांड और विश्व दोनों का मालिक बनाते हैं. तो बताओ बड़ा कौन ठहरा? பாபா பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமானனாக இருக்கிறார். அவர் பரந்தாமத்திலே இருக்கிறனால பரந்தாம நிவாசி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்திற்கு எஜமானனாக பாபா ஆகுவது கிடையாது. குழந்தைகள் தான் பரந்தாமத்துக்கும் எஜமானனாக இருக்கும், பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்கள் மற்றும் உலகம், இந்த முழு உலகத்திற்கும் எஜமானர்கள். அப்போ 2 உலகத்திற்கு நம்ம எஜமானர்கள் அப்படின்னா சொல்லுங்கள், யார் பெரியவங்க? बच्चे बड़े ठहरे ना, इसलिए बच्चे फिर नमस्ते करते हैं. அப்போது குழந்தைங்க தானே பெரியவங்க. பாபா பரந்தாமத்துக்கு மட்டும்தான் எஜமானர். ஆனால் நாம் பரந்தாமத்துக்கும் எஜமான், விஸ்வத்துக்கும் எஜமான் ஆகிடுறோம். அப்போ நாம் தானே பெரியவங்க, பாபா சொல்கிறார். ஆகையினால குழந்தைகளுக்கு பாபா நமஸ்காரம் பண்ணுறாரு. ஆனால் குழந்தைகள் நாம் என்ன பண்ணணும், பாபாவுக்கு நமஸ்தே சொல்லணும். बाबा आप ही हमको ब्रह्मांड और विश्व का मालिक बनाते हो, इसलिए आपको नमस्ते. இப்போ பாபாவுக்கு நம்ம எப்படி நமஸ்காரம் பண்ணோம்? பாபா நீங்கள் தானே எங்களை பரந்தாமத்துக்கும் எஜமானன் ஆக்குறீங்க, உலகத்துக்கும் எஜமானன் ஆக்குறீங்க. அதனால் உங்களுக்கு தான் பாபா நாங்கள் நமஸ்காரம் பண்ணணும், வணக்கம் சொல்லணுன்னு நம்ம சொல்கிறோம். मुसलमान लोग भी मालिकुम सलाम सलाम मालिकुम कहते हैं ना. तुम बच्चों को ये खुशी है जिनको निश्चय है, निश्चय बगैर ये कोई यहाँ आ भी नहीं सकते. முஸ்லீம்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது மாலிக்கும் சலாம்னு சொல்லுவாங்க, உடனே சலாம் மாலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் குழந்தைகளுக்கு குஷி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். பாபா நம்மை உயர்ந்தவங்கிறத புரிந்து உயர்ந்த பார்வையோடு பார்த்து நமக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு. ஆனால் நம்மையே உயர்ந்தவராக ஆக்கக்கூடிய பாபாவுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணுறோம். எவ்வளோ குஷியாக இருக்குது இதை பேசும்போது, இந்த மாதிரி பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் யாருமே இங்கே வரவே முடியாது. யஹா ஜோ ஆத்தே ஹே ஓ ஜான்தே ஹே, हम कोई मनुष्य गुरु के पास नहीं जाते, मनुष्य बाबा के पास, टीचर के पास व मनुष्य गुरु के पास नहीं जाते.
இங்கே யாரெல்லாம் வரக்கூடியவங்க பாபாவுடைய இந்த மகா வாக்கியத்தை கேட்கக்கூடியவங்க எல்லாருமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நாம் எந்த ஒரு மனித குருமார்கள்கிட்டையும் போல, மனித தந்தைக்கிட்டையும் நம்ம போல, மனித டீச்சர்கள்கிட்ட போனாம நம்ம வந்திருக்கிறோம் ஆன்மீக தந்தை, ஆன்மீக டீச்சர், ஆன்மீக சத்குரு கிட்ட நாம் வந்திருக்கிறோம். ஆன்மீக டீச்சர் தான் நமக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை புரிஞ்சு தான் நம்ம இந்த மகா வாக்கியத்தை கேட்டுட்ருக்குறோம். ये मनुष्य तो अनेक हैं, ये एक ही हैं, ये परिचय कोई को भी था नहीं. மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் தான். அவரை பற்றிய ஒரு அறிமுகம் வேறு யாருக்குமே கிடையாது. भक्ति मार्ग के शास्त्रों में भी की रचयिता और रचना कोई भी नहीं जानते, न जानने के कारण उनको आर्फन कहा जाता है. பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களில் கூட படைப்பாளர் மற்றும் படைப்பை பற்றி யாருமே தெரிஞ்சுக்காத காரணத்தினால, அப்பாவை தெரியாத குழந்தைங்கள, தாய் தந்தை தெரியாத குழந்தைங்கள என்ன சொல்லுவாங்க? அனாதைகள்னு சொல்லப்படுது. இப்போ உலகத்தில் பகவானை பற்றி தெரிஞ்சுக்காத காரணத்தினால अनादिगल சொல்லப்படுது. जो अच्छे पढ़े लिखे होते हैं वो समझ सकते हैं हम सभी आत्माओं का बाबा एक ही निराकार है. वो आकर के बाबा टीचर सद्गुरु भी बनते हैं. यार படித்த எழுதப்பட்ட நல்ல படித்த மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கூட புரிஞ்சுக்க முடியும். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகாரமானவர். அந்த நிராகாரமானவர் சரீரம் அற்றவர், நமக்கு தந்தையாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கின்றார். गीता में श्री कृष्ण का नाम बाला है. गीता है सर्वशास्त्रमयी शिरोन्मणि, सबसे उत्तम ते उत्तम है. கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் ரொம்ப புகழ் வாய்ந்தது. கீதை சாஸ்திரம் என்பது அனைத்து சாஸ்திரங்களுக்கும் உத்தமமானது, தாய் போன்று இருக்கக்கூடியது. கீதா கோஹி மாய் பாப் கஹா ஜாத்தா ஹே. கீதை தான் தாய் தந்தை என்று சொல்லப்படுது. எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையாக இருப்பது கீதை தான். जो भी शास्त्र हैं उनको माता पिता नहीं कहेंगे. श्रीमद् भगवत गीता माता गाई जाती है. भगवान के मुख कमल से निकली हुई गीता का ज्ञान है. பாபா சொல்கிறார், வேறு எந்த சாஸ்திரங்களையும் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தைன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதை தான் தாயும் தந்தையுமாக புகழ் பாடப்பட்டிருக்கிறது. அதாவது பகவானுடைய தாமரை கமல வாயின் மூலமாக சொல்லப்பட்ட ஞானம்தான் கீதை ஞானம். ஊஞ்ச்தே ஊஞ்ச் பாபா ஹே தோ ஜரூர் ஊஞ்ச்தே ஊஞ்ச் ஹி காயி ஜாத்தி ஹே. கீதா ஹோ கை கிரியேட்டர். உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. கீதை அப்படிங்கிறது ஒரு படைப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரங்களில். பாக்கி சப் சாஸ்திர ஹே உன்கே பத்தே ஹே கிரியேஷன். கீதைங்கிறது படைப்பாளர், மற்ற எல்லா சாஸ்திரங்களும் அதனுடைய கிளையாக இருக்கிறது, படைப்பாக இருக்கிறது. ரச்சனா சே கபி வர்ஷா நஹி மில் சக்தே ஹே, அகர் மிலேகா தோ பி அல்ப கால் கே லியே. ஒரு படைப்பிட்டிருந்து ஆஸ்தி எப்பொழுதுமே கிடைக்கவே முடியாது. ஒருவேளை படைப்பிட்டிருந்து இன்னொரு படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்கிறது அப்படின்னா அந்த ஆஸ்தி கூட अल्प कालத்துக்கானதாக தான் இருக்க முடியும். दूसरे इतने ढेर शास्त्र हैं जिनके पढ़ने से अल्प काल का सुख मिलता है एक जन्म के लिए. எவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்கிறது, அந்த சாஸ்திரங்களை படிக்கிற காரணத்தினால அல்ப காலத்திற்கான சுகம், அதாவது யார் சாஸ்திரங்களை படித்தாலும் ஒரு ஜென்மத்திற்கு அந்த ஜென்மத்தில் அவங்க சுகமாக இருக்கிறாங்க. ஜோ மனுஷே ஹி மனுஷியோக்கோ படாத்தே ஹே, மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஹர் பிரகார் கி ஜோ பி படாई है वो अल्प काल के लिए மனுஷியோं को पढ़ाते हैं. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு விதமான படிப்புகள், அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதர்களால் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த படிப்பின் மூலமாக அந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். दूसरे जन्म में दूसरी पढ़ाई पढ़नी पड़े,
ஆனால் அடுத்த ஜென்மா எடுக்கும் பொழுது திரும்ப என்ன பண்ணணும், படிக்க தானே ஆரம்பிக்கணும். இந்த ஜென்மத்தில் சாஸ்திரங்களை படித்தாலும் சரி, அல்லது கல்வி எந்த ஒரு படிப்பை படித்தாலும் அது இந்த ஜென்மத்திற்கு ஒரு ஜென்மத்திற்கான பிராப்தியை கொடுக்கக்கூடியது, அதாவது சுகம் கொடுக்கக்கூடியது. ஆனால் அடுத்த ஜென்மான்னு எடுத்தால் திரும்ப என்ன பண்ணணும், முதல்ல இருந்து படிக்க தான் ஆரம்பிக்கணும். यहाँ तो निराकार बाबा ही जो एक जन्म के लिए वर्षा देते हैं. ஆனால் இங்கே ஒரு நிராகாரமான பாபா 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை கொடுக்கின்றார். அதாவது நிராகாரமான ஆன்மீக தந்தையின் மூலமாக, ஆன்மீக டீச்சர் மூலமாக நம்ம படிக்கக்கூடிய எந்த ஜென்மா, ஒரு ஜென்மா நம்ம படிக்கிறோம், ஆனால் இந்த படிப்புக்கான பலன் 21 ஜென்மா கிடைக்குது. 21 ஜென்மா நம்ம அடுத்து படிக்க வேண்டியதே கிடையாது. कोई मनुष्य दे नहीं सकते. எந்த மனிதர்களாலும் இப்பேற்பட்ட பிராப்தியை கொடுக்க முடியாது. वो तो भरतनाट्यम बेनी बना देते हैं, बाबा बनाते हैं भौंड. अभी बाबा बैठ बच्चों को समझाते हैं, तुम सब ईश्वर के बच्चे हो ना. பாபா சொல்கிறாங்க, எந்த படிப்பை படித்தாலும் கூட இந்த ஜென்மா நல்லா இருக்கலாம், ஆனால் அடுத்த ஜென்மத்துக்கு நம்முடைய பிறப்பு என்பது உயர்ந்ததாக, படிப்பினால் உயர்ந்ததாக இருக்க முடியாது. ஆனால் பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பின் மூலமாக பாபா என்ன பண்ணுறாரு, பல பிறவிகளை பவுண்டுக்கு சமான் மதிப்பானதாக ஆக்குகிறார். இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் அனைவருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள். சர்வ வியாபி கைனேசே அர்த்த குச்சினை சமஸ்தே. ஆனால் பரமாத்மா சர்வ வியாபின்னு சொல்லிடுறனால அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியலை. सब में परमात्मा है तो फिर फादरहुड हो जाता है. फादर ही फादर है तो वर्षा कहाँ से मिले, किसका दुख कौन हरे. பாபா சொல்கிறார், எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறான்னு சொல்லும்போது எல்லாருக்குள்ளேயும் தந்தை இருக்காருன்னு ஆயிடுது. அப்போ தந்தை துவம் ஆயிடுது. எல்லாருக்குள்ளேயும் தந்தை இருக்காருனா அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்படி ஆஸ்தி கொடுக்க முடியும்? இப்போ யார் தான் யாருடைய துக்கத்தை போக்க முடியும்? பாபா தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். फादर ही फादर का कोई अर्थ नहीं मिलता है. बाबा बैठ समझाते हैं, ये है रावण का राज्य, ये भी ड्रामा में नूंद है. தந்தையே தந்தைத்துவம் தான் இந்த உலகத்தில் இருக்குது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்பொழுது தந்தையே புரிய வைக்கின்றார், இந்த உலகத்தில் விகாரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது, அதனால தான் ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுது. இது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. इसलिए चित्रों में भी क्लियर कर दिखाया है. அதனால தான் பாருங்கள், படங்களில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய 7 நாள் பாடங்களில் ராவண ராஜ்யம் என்ன காட்டியிருப்போம்? 5 விகாரங்கள், காமம், கோபம், அகங்காரம், பேராசை, பெரும் பற்று. இது பெண்களுக்குள்ளே இருக்குது, ஆண்களுக்குள்ளே இருக்குது. இதைத்தான் அடிக்கடி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக இன்னைக்கு உலகத்தில் பயன்படுத்திடுறாங்க. அதனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராவண ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராம் ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? கருணை, அன்பு, அமைதி, இது எல்லாருக்குள்ளே இருக்கும். இதைத்தான் பயன்படுத்துவாங்க. தான் பாபா சொல்கிறார், பட விளக்கங்களில் கூட இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. तुम बच्चों की बुद्धि में है, हम पुरुषोत्तम संगम पर हैं. बाबा पुरुषोत्तम बनाने आए हैं. जैसे बैरिस्ट्री, डॉक्टरी आदि पढ़ते हैं, जिससे मर्तबा पाते हैं. குழந்தைகளுடைய புத்தியில் இருக்குது. இப்போ நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம். பாபா புருஷோத்தம் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார், உத்தமமான ஆத்மா ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். எப்படி இந்த உலகாய படிப்பு இருக்கு இல்லையா, பேரிஸ்ட்ரி படிக்கிறாங்க, லா படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, மெடிக்கல் படிக்கிறாங்க, அதன் மூலமாக அவங்க அந்த பதவி அடைஞ்சிடுறாங்க. समझते हम इस पढ़ाई से हम फलाना बनूंगा. यहाँ तुम सत्य के संग में बैठे हो, जिससे तुम सुखधाम में जाते हो. என்ன புரிஞ்சிட்ருக்கிறாங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட, நாம் மெடிக்கல் படிக்கிறோம், ஸோ இந்த படிப்பின் மூலமாக நம்ம டாக்டர் ஆகுவோம், இல்லை லா படிக்கிறோம், அப்போ நம்ம அட்வொகேட் ஆகுவோம். இன்னும் படிப்பின் மூலமாக நான் இன்னார் ஆகுவேன் என்பதை புரிஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அதே போல தான் இப்போ நாம் படிச்சுட்ருக்குறோம். சத் சங்கத்தில் இருக்கோம், சத்தியமானவருடைய தொடர்பில் இருக்கிறோம். இதன் மூலமாக நம்ம எங்கே போகிறோம், சுகதாம் என்பது போகிறோம். சத் தாம் பி தோ ஹே, ஏக் சுகதாம், தூசரா ஹே சாந்தி தாம்.
ये है ईश्वरीय धाम பாபா ரட்சிதா है ना பாபா சொல்கிறார் சத்தியமான தாம் உண்மையான தாம் என்று 2 தாமத்தை சொல்லலாம். ஒன்று சுகதாம் ஸ்வர்கா, இன்னொன்று சாந்தி தாம் பரந்தாம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த சங்கம் யுகத்தை என்ன சொல்லப்படுது? ஈஸ்வரிய தாம் என்று சொல்லப்படுகிறது. பாபா படைப்பாளர் இல்லையா? जो बाप द्वारा समझकर होशियार हो जाते हैं उनका कर्तव्य है सर्विस करना. இப்போ பாபா மூலமாக நம்ம என்ன புரிஞ்சிட்ருக்குறோமோ, யார் புரிஞ்சுக்கிறோமோ ஞானத்தை, அவங்க தன்னை திறமைசாலியாக ஆக்கிக்கணும். ஏன்னா நம்முடைய கடமை என்ன? சேவா பண்ணுறது. வெறுமனே ஞானத்தை கேட்குறது மட்டும் இல்லை, பாபா மூலமாக என்ன கேட்குறோமோ அதை புரிந்து புத்திசாலியாகி सेवा பண்ணணும். बाबा कहेंगे तुम अभी समझकर होशियार हुए हो तो शिव के मंदिर में जाकर समझाओ. उनको बोलो इस पर फल फूल मक्खन की अक के फूल गुलाब के फूल वैरायटी क्यों चढ़ाते हो. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் ஞானத்தை புரிந்து புத்திசாலி ஆகிட்டீங்கன்னா நேராக சிவனுடைய கோவிலுக்கு போங்க. சிவனுடைய கோவிலுக்கு போயிட்டு ஞானத்தை புரிய வைங்க. ஏன் சிவனுக்கு அபிஷேகத்தில் பழங்கள், மலர்கள், வெண்ணெய், நெய், எருக்கம்பூவு, ரோஜா மலர்கள் என்ற வெரைட்டியான மலர்கள் ஏன் சிவனுக்கு போடப்படுது, அதாவது சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது என்று கேளுங்க. கிருஷ்ண கே மந்திர் மே அக்கு கே ஃபூல் நஹி சடாத்தே ஹே. பாபா சொல்கிறார், கிருஷ்ணருடைய கோவிலில் எருக்கம்பூலாம் போட மாட்டாங்க. ஆனால் சிவன் கோவிலில் சிவனுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க? எருக்கம்பூவும் போடுறாங்க, ரோஜா மலர்களும் வைக்கிறாங்க, வெண்ணெய், நெய் எல்லாமே பண்ணுறாங்க. பாபா சொல்கிறார், என்னுடைய அர்த்தம் என்னன்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்க. वहाँ बहुत अच्छे खुशबूदार फल ले जाते हैं. शिव के आगे अक के फूल तो गुलाब के फूल भी चढ़ाते हैं. अर्थ तो कोई नहीं जानते. பாபா சொல்கிறார், கிருஷ்ணருடைய கோவிலுக்கு நல்ல வாசனையான மலர்கள், ரொம்ப அழகான மலர்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் சிவனுடைய கோவிலுக்கு எருக்கம்பூ கூட அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதற்கான அர்த்தம் என்ன என்பது யாருமே தெரிஞ்சுக்கல. इस समय तुम बच्चों को बाबा पढ़ाते हैं, कोई नहीं मनुष्य नहीं पढ़ाते हैं. सारी दुनिया में मनुष्यों को मनुष्य पढ़ाते हैं, तुमको भगवान पढ़ाते हैं. இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு பகவான் தந்தையாக டீச்சராக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த படிப்பு இது எந்த மனிதர்களாலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு கிடையாது. முழு உலகத்தில் எந்த படிப்பாக எடுத்துட்டாலும் சரி, எந்த கல்வியை எடுத்துட்டாலும் சரி, மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மகா வாக்கியம் பகவானால் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. कोई मनुष्य को भगवान कदाचित नहीं कहा जाता है. लक्ष्मी नारायण को भी भगवान नहीं, उनके देवी देवता कहा जाता है. ब्रह्मा विष्णु शंकर को भी देवता कहेंगे. பாபா சொல்கிறார், உங்களுக்கு பகவான் கற்றுக் கொடுக்குறாரு, மற்றபடி எந்த மனிதர்களையும் பகவான் என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயண் கூட பகவான் இல்லை, அவங்க தேவி தேவதா ஆத்மாக்கள். பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட தேவதான் தான் சொல்ல முடியும். भगवान एक ही बाबा है, वो है सभी आत्माओं का बाबा. பகவான் ஒரு தந்தை தான், அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். सभी कहते हैं हे परमपिता परमात्मा, उनका सच्चा सच्चा नाम है शिव और तुम बच्चे हो सालिग्राम. எல்லாரும் சொல்கிறோம் ஹே பரம்பிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். இப்போ பரம்பிதா பரமாத்மா பகவான் தந்தை அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. அவருடைய உண்மையிலும் உண்மையான பெயர் ஷிவ். அவருடைய குழந்தைகள் நாமெல்லாம் யார்? சாலிகிராம். பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க? ருத்ர ஞான யஜ்யம்லாம் படைப்பாங்க. ருத்ர யஜ்யத்தை படைக்கிறாங்கன்னா யாகம் வளர்க்கும் பொழுது சிவனுடைய பெரிய லிங்கத்தை வைப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன சாலிகிராம் கூட வைக்கிறாங்க. சாலிகிராம்னு எதனுடைய அடையாளமாக சொல்லப்படுது? ஆத்மாவை தான் சொல்லப்படுது. शिव कहा जाता है परमात्मा को, वो सभी का बाबा है, हम सब है बाई बाई, कहते हैं ब्रदर गुड. शिव बाबा தான் சொல்லப்பட்டிருக்கு, பரமாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும்
தந்தை, அனைவருக்கும் தந்தை. மற்றபடி நம்ம எல்லாருமே நமக்குள்ள சகோதர ஆத்மாக்கள் தான். நமக்குள்ள சகோதரத்துவம் தான் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு தந்தையாக ஒருத்தர் இருக்கிறாரு, பரமாத்மா இருக்கிறார். பாபாவுடைய குழந்தைகள் நாம சகோதர ஆத்மாக்கள். फिर भाई बहन कैसे हुए? प्रजापिता ब्रह्मा के मुख से प्रजा रची जाती हैं. அப்புறம் கூட எல்லாரும் சகோதர ஆத்மா தான் ஆத்ம ரூபத்தில். ஆனால் சகோதரன் சகோதரிகள்னு சொல்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் பொழுது சிஸ்டர் பிரதர் தான் நம்ம கூப்பிட்டுக்கிறோம். அப்போ எப்படி அது மட்டும் அப்படின்னா, பிரஜாபிதா பிரம்மா யாரு? நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். பிரஜைகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர். அவருடைய கமல வாயின் மூலமாக சிவபாபா நம்மை படைத்திருக்கிறார், அதாவது நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். அதனால பிரம்மாவனுடைய குழந்தைன்னு பார்க்கும் பொழுது நாம் சகோதரன் சகோதரியாக இருக்கிறோம், பிராமணன் பிராமணிகளாக இருக்கிறோம். हम प्रजापिता ब्रह्मा की संतान हैं, इसलिए बीकी कहलाते हैं. நாம் பிரஜாபிதா பிரம்மாவனுடைய குழந்தையாக இருக்கிறோம். அதனால தான் என்ன சொல்லப்படுது? பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள்னு சொல்லப்படுது. अच्छा, ब्रह्मा को किसने पैदा किया? பாபா கேட்குறாங்க. நல்லது, ஆனால் பிரம்மாவையும் படைச்சது யாரு? பகவான் நெய். பகவான் சிவ பாபா தான் என்ன பண்ணுறாரு? பிரம்மாவை படைக்கின்றார். அந்த பிரம்மா மூலமாகத்தான், பிரம்மாவனுடைய கமல வாயின் மூலமாக சிவபாபா ஞானத்தை சொல்லி, ஞானத்தின் மூலமாகத்தான் பிராமணர்கள் படைக்கப்படுகின்றார்கள். மற்றபடி பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாருமே படைப்பு தான். सूक्ष्मोदन की रचना हो गई. ब्रह्मा मुख कमल से तुम बच्चे निकले हैं. சூக்ஷ்மோதனம் கூட படைப்புன்னு சொல்லப்படுது. அங்கேதான் திருமூர்த்திகள் இருக்கிறாங்க. பிரம்மாவனுடைய கமல வாயின் மூலமாகத்தான் குழந்தைகள் நாம கூட வெளியில் வந்திருக்கிறோம். பிராமணன் பிராமணிகள்னு சொல்லப்படுது. பிரம்மா முக வம்சாவளி தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நாம. प्रजापिता ब्रह्मा बच्चे कैसे पैदा करेंगे? जरूर अडैप्ट करेंगे. जैसे गुरु के फॉलोअर्स अडैप्ट होते हैं, उनको कहेंगे शिष्य. प्रजापिता பிரம்மாவனுடைய குழந்தைகள் எப்படி பிறக்க முடியும்? பிரம்மாவுக்கு குழந்தையா உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? பிரம்மா தான் படைச்சாரு, பிரம்மா தான் தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்க இத்தனை பேரை பிரம்மா எப்படி படைச்சிருப்பாரு? அப்படின்னா அர்த்தம் என்ன? அடாப்ஷன். சிவபாபா பிரம்மா மூலமாக தன்னுடைய குழந்தைகளை தத்தெடுக்கிறாரு. எப்படி குருக்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? எங்கேருந்து வந்தாங்க இந்த ஃபாலோவர்ஸு? குருக்கள் மூலமாக ஞானத்தை தெரிஞ்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள தான் ஃபாலோவர்ஸ் சொல்லப்படுது, சிஷ்யர்கள்னு சொல்லப்படுது. அதை அடாப்ஷன் சொல்லப்படுது. அதே போல் தான், அதாவது ஒரு குரு ஃபாலோவர்ஸை தத்தெடுத்துக்கிறாரு, ஒரு குரு சிஷ்யர்களை தன்னுடைய சிஷ்யர்கள் என்று தத்தெடுத்துக்கிறாரு. அதே போல் தான் சிவபாபா பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுத்து நம்மை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ குழந்தைகள் இருக்கிறோம். பிரஜாபிதா பிரம்மா சாரி துனியா கா பிதா ஹோ கயா. பிரஜாபிதா பிரம்மா முழு உலகத்திற்கும் தந்தையாக ஆகிவிட்டார். उनको कहा जाता है ग्रेट ग्रेट ग्रैंडफादर. प्रजापिता ब्रह्मा ये तो यहाँ चाहिए ना. सूक्ष्मोदन में भी ब्रह्मा है, नाम गाया हुआ है ब्रह्मा विष्णु शंकर. परंतु सूक्ष्मोदन में प्रजा तो होती नहीं. सूक्ष्मोदनத்துலேயும் பிரம்மா இருக்கிறார். ஆனால் பிரஜாபிதா பிரம்மானா எங்கே இருக்கணும்? பிரஜைகள் கூட தான் இருக்கணும், நம் கூட தான் இருக்கணும். பேர் கூட சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மா விஷ்ணு சங்கர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சூக்ஷ்மோதனத்தில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், சூக்ஷ்மோதனத்தில் பிரஜைகள் இருப்பது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா கவுன் ஹே ஏ சப் பாப் சம்ஜாத்தே ஹே. அப்போது இன்னைக்கு பாபா என்ன புரிய வச்சிருக்கிறார் இவ்வளோ நேரம்? பிரஜாபிதா பிரம்மா யாரு? அவர் மூலமாக வந்த
பிரம்மா குமார் குமாரிகள் யாரு, இந்த எல்லா விஷயத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. वो ब्राह्मण लोग भी अपने को ब्रह्मा की औलाद कहते हैं. अब ब्रह्मा कहाँ है, तुम कहेंगे यहाँ बैठे हैं, वो कहेंगे होकर गया है. பிராமணர்கள் கூட இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்களும் பிரம்மாவனுடைய குழந்தைகள்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் அவங்க பிரம்மாவனுடைய குல வம்சாவளி பிராமணர்கள், பிராமண குலத்தில் பிறந்தனால பிராமணர்கள் சொல்லப்படுது. ஆனால் பிரம்மா எங்கேன்னு கேட்டோன்னா பொதுவாக உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, அவர் எங்கேயோ சூக்ஷ்மனத்தில் இருக்கார், மேலே ஒரு லோகத்தில் இருக்கார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பிரம்மா இங்கே தான் இருக்கார், பிரஜாபிதா பிரம்மா பிரஜைகளோட தான் இருக்காருன்னு சொல்லுவோம். वो फिर अपने को पूजारी ब्राह्मण कहलाते हैं. अभी तुम तो प्रैक्टिकल में हो. प्रजापिता ब्रह्मा के बच्चे आपस में भाई बहन हो गए. ब्रह्मा को अडैप्ट किया शिव बाबा ने. பொதுவாக பிராமணர்கள் தன்னை பூஜாரிகள்னு சொல்லிக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் உண்மையிலேயே ப்ராக்டிக்கலான பிராமணர்களாக இருக்கிறீங்க. அதாவது பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவனுடைய குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மாவனுடைய குழந்தைகள் தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரியாக ஆகிட்டோம். பிரம்மாவை அடாப்ட் பண்ணது யாரு, சிவ் பாபா. இப்போ பாபா இன்னைக்கு என்ன புரிய வச்சிருக்கிறார், நம்ம ஆத்ம ரூபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர ஆத்மாக்கள் தான். ஆனால் சிவ் பாபா பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக ஞானம் கொடுத்து நம்மை குழந்தை ஆக்குனனால நம்ம சரீர ரீதியாக என்ன ஆயிட்டோம், சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறோம். இந்த விஷயத்தை பாபா இன்னைக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. कहते हैं मैं इस पूरे तन में प्रवेश कर तुमको राजयोग सिखलाता हूँ. मनुष्यों को देवता बनाना ये कोई मनुष्यों का काम नहीं, बाप को ही रचयिता कहा जाता है. சொல்லப்பட்டிருக்கு, நான் இந்த வயோதிக உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றேன் என்பது பகவானுடைய மகாவாக்கியம். மனிதர்களை தேவதாவாக ஆக்குவது எந்த மனிதர்களுடைய வேலை கிடையாது. மனிதர்களை தேவதாவாக ஆக்குவது சிவபாபாவுடைய வேலை. அவர்தான் படைப்பாளர், தந்தை என்று சொல்லப்படுகின்றது. भारतवासी जानते हैं शिव जयंती भी मनाई जाती है. शिव है बाबा. பாரதவாசிகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுது. சிவ் பாபா யாரு, தந்தையாக இருக்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது, இந்த உலகத்தில் தேவி தேவதா ஆத்மாக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க எப்போ இந்த உலகத்தில் ராஜ்யம் பண்ணாங்க என்பது யாருக்கும் தெரியலை. स्वर्ग का रचयिता है ही परम आत्मा, जिसको पतित पावन कहा जाता है. आत्मा असुल पवित्र होती हैं, फिर सदो रजो तमो में आती हैं. स्वर्गத்தினுடைய படைப்பாளர் பரம் ஆத்மா, உயர்ந்தவர், சுப்ரீம் சோல். அவரைத்தான் பதித்த பாவன்னு சொல்லப்படுது. ஆத்மா உண்மையிலேயே தூய்மையான ஆத்மா தான். ஆனால் ஆத்மா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சதோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலை என்று கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. கலியுகத்தில் எல்லா ஆத்மாக்களுமே தமோ பிரதான், சத்தியுகத்தில் எல்லா ஆத்மாக்களுமே இந்த நேரம் கலியுகமாக இருக்குது, எல்லா ஆத்மாக்களுமே தமோ பிரதான். ஆனால் சத்தியுகத்தில் எல்லா ஆத்மாக்களும் சதோ பிரதானமாக இருந்தாங்க. आज से 500 वर्ष पहले लक्ष्मी नारायण का राज्य था. 2500 वर्ष देवताओं का डियानेस्टी चली है. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. 2500 வருஷம் தேவதா ஆத்மாக்களினுடைய வம்சம் இருந்தது. பாபா அடுத்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, லக்ஷ்மி நாராயண் பற்றி பாபா புரிய வைக்கிறார். தேவதைகளினுடைய ராஜ்யத்தை பற்றி பாபா சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் சிவ் பாபா பிரம்மா பாபா பற்றி பாபா சொன்னாங்க. இப்போது தேவதைகளினுடைய ராஜ்யம் பாபா சொல்கிறாங்க. 2500 வருடங்கள் தேவதா வம்சம்தான் இருந்தது. தேவதைகளுடைய குழந்தைகள் தான் ராஜ்யமும் செய்தாங்க. லக்ஷ்மி நாராயண் தி ஃபர்ஸ்ட் தி செகண்ட் ஐசா சல்தா ஆத்தா ஹை. முதல் லக்ஷ்மி நாராயணன், இரண்டாவது லக்ஷ்மி நாராயணன், மூன்றாவது லக்ஷ்மி நாராயணன். பாபா சொல்கிறாங்க, இப்படி தான் ராஜ்யம்லாம் கூட இருந்தது. மனுஷியோं को इन बातों का कुछ भी पता नहीं. ஆனால் மனிதர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியலை. இந்த நேரம் எல்லாருமே தமோ பிரதானமாக
पतितமாக இருக்கிறாங்க. यहाँ एक भी मनुष्य पावन हो ही नहीं सकता. सभी पुकारते हैं पतित पावन आओ. तो पतित दुनिया हुई ना. இங்கே ஒரு மனிதர்கள் கூட தூய்மையானவங்களா இருக்கவே முடியாது. எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஹே பதீத்த பாவனனே வாங்க. பதீத்தமான உலகம் ஆயிடுச்சு இல்லையா. எப்போ ஆத்மா பதீத்தம் ஆனதோ அப்போ ஆத்மா என்ன ஆயிடுச்சு, துக்கி ஆயிடுச்சு. ஆத்மாவில் தூய்மையற்ற தன்மை வர வர ஆத்மா என்ன ஆயிடுது, துக்கப்பட ஆரம்பிச்சிடுறது. அதனால எல்லா ஆத்மாக்களும் எங்களுடைய தூய்மையாக ஆக்குவதற்காக வாங்க என்று கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. इनको ही कलयुग नरक कहा जाता है. नई दुनिया को स्वर्ग पावन दुनिया कहा जाता है. இந்த உலகத்தை தான் கலியுகம் நரகம் என்று சொல்லப்படுது. புது உலகத்தை ஸ்வர்க்கம் தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுது. फिर पतित कैसे बने ये कोई नहीं जानते. பிறகு எப்படி நம்ம ஆத்மாக்கள் தூய்மையாக சதோ பிரதானமாக இருந்தோம், ஆனால் எப்படி நம்ம தூய்மையற்றவங்களானோம் என்பதும் யாருமே தெரிஞ்சுக்கல. எல்லா விஷயங்களையும் சிவ் பாபா புரிய வைக்கிறாரு. भारत में एक भी मनुष्य नहीं जो अपने को 84 जन्म का जानता हूँ. मनुष्य मैक्सिमम 84 जन्म लेते हैं, मिनिमम 1 जन्म. பாரதத்தில் ஒரு மனிதர்கள் கூட தன்னுடைய 84 பிறவிகளை தெரிந்தவர்கள்னு யாருமே கிடையாது. அதிகபட்சம் 84 ஜென்மா எடுப்போம், குறைந்தது ஒரு பிறவியாவது எடுப்போம். भारत को अविनाशी गंट माना गया है क्योंकि यहाँ ही शिव बाबा का अवतरण होता है. भारत गंट कभी विनाश हो नहीं सकता. பாரத பூமி அழிவற்ற பூமி என்று புகழ் பாடப்படுது. ஏன்னா இங்கே தான் சிவ் பாபாவுடைய அவதாரம் ஏற்படுகின்றது. பாரத பூமி ஒருபோதும் அழியவே முடியாது, அழிவது கிடையாது. பாக்கி ஜோ அநேக் கண்ட் ஹே சப் வினாஷ் ஹோ ஜாயேங்கே. மற்றபடி என்ன, இன்னைக்கு நிறைய கண்டங்கள் இருக்கு, எல்லாமே அழிந்து விடும். ஆனால் பாரத பூமி பழம்பெரும் பூமி, அழிவற்ற பூமி, 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி என்று புகழுக்குரியதாக இருக்கிறது பாரத பூமி. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. कोई भी अपने को देवता नहीं कहलाते हैं क्योंकि देवताएं सदो प्रधान पावन थे. யாருமே இன்னைக்கு தன்னை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா தேவதைகள் என்றாலே சதோ பிரதானமானவர்கள், தூய்மையானவர்கள். अभी तो सभी पतित பூஜாரி बन गई. இப்போ எல்லாரும் பதீத்தமானவர்களாக பூஜாரிகளாக ஆகிட்டாங்க. ये भी बाबा बैठ समझाते हैं भगवान वाचु है ना. இப்போ எல்லா விஷயங்களையும் பாபா புரிய வைக்கின்றார். இது பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா. भगवान सभी का बाबा है. वो एक ही बार भारत में आते हैं. कब आते हैं? பகவான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவர் ஒரு முறை தான் பாரத தேசத்தில் வர்றார். இந்த உலகத்துலேயும் பாரதத்தில் தான் வர்றார் பாபா. ஆனால் அவர் எப்போ வர்றாரு? புருஷோத்தம் சங்கம் யுகத்தில் வர்றாரு. இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தை தான் என்ன சொல்கிறோம், பாபா இன்னைக்கு என்ன புது டைட்டில் கொடுத்துருக்குறாங்க, ஈஸ்வரிய தாம் என்று சொல்லப்படுகின்றது. इस संगम को ही पुरुषोत्तम कहा जाता है. ये संगम युग के कलयुग से सत्युग पद से पावन बनने का युग है. இந்த சங்கம் யுகத்தை தான் புருஷோத்தமம் என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆத்மாக்களும் உத்தம நிலை அடைகிறதுக்கான நேரம். இந்த நேரத்தில் தான் கலியுகம் சத்தியுகமாக பதித்த நிலையிலிருந்து நம்ம ஆத்மாக்கள் பாவனம் ஆகுவதற்கான நேரம் கூட இந்த சங்கம் யுகம் மட்டும்தான். कलयुग में रखते हैं पतित मनुष्य, सत्य में है पावन देवता, इसलिए इनको पुरुषोत्तम संगम युग कहा जाता है. जबकि बाबा आकर पतित से पावन बनाते हैं. கலியுகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தூய்மையற்ற மனிதர்கள், சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் தூய்மையான தேவதா ஆத்மாக்கள். ஆகையினால தான் இந்த சங்கம் யுகத்தை புருஷோத்தம் சங்கம் யுகான்னு சொல்கிறோம். பாபா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகிறார். இந்த சங்கம் யுகத்தில் தான் நம்ம ஆத்மாக்கள் மனிதனிலிருந்து தேவதாவாக ஆகிறோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்திருக்கிறதே மனிதன்லேருந்து தேவதா ஆகுவதற்காக, புருஷோத்தம் ஆகுவதற்காகத்தான் இந்த ஞானத்தை நாம் கேட்டுட்ருக்குறோம். मनुष्य ये भी नहीं जानते कि हम आत्माएं निर्वाण धाम में रखते हैं, वहाँ से आते हैं पाठ बजाने.
இன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியலை, என்ன தெரியலை, நம்ம ஆத்மாக்கள் பரந்தாம நிவாசிகள், மேலே தான் நம்ம வீடு இருக்குது. அப்போ எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம்? நாடகத்தில் நம்முடைய பாட்டை நடிக்கிறதுக்காக, உலக நாடக மேடையில் நம்முடைய நடிப்பை நடிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இஸ் நாட்டக்கு ஆயு 5,000 வருஷம் ஹே. அப்போ அந்த நாடகத்தினுடைய டூரேஷன் எவ்வளோ நேரம்? 5000 வருஷம். எப்படி ஒரு ஃபிலிம்னா 3 hours ஓடுது, அதே போல் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தினுடைய டூரேஷன் கூட 5000 வருஷத்திற்கானது. 5000 வருஷம் நம்முடைய பாட்டு முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? திரும்ப நாம் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் நாம் நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். இத்தனை சப் மனுஷிய பாட்டுதாரிகே. இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மனித ஆத்மாக்களும் பாட்டுதாரிகள். பாபா இப்போ எதை பற்றி சொல்லிகிட்ருக்கிறார்? ட்ராமா பற்றி சொல்லிகிட்ருக்கிறாங்க. நாடக சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது. கபி பந்த் ஹோனேகா நஹி. ஒருபோதும் நிற்பதற்கான, முடிவடைவதற்கானது கிடையாது. पहले पहले इस नाटक में सतयुग में पाठ बजाने आते हैं देवी देवता, फिर त्रेता में क्षत्रिय. इस नाटक को जाना चाहिए ना. यहाँ है, ये है ही कांटों का जंगल, सभी मनुष्य दुखी हैं. ஃபஸ்ட்டு இந்த உலக நாடகத்தில் நம்ம ஆத்மாக்கள் பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக வந்தோம். இப்போ இந்த உலக நாடகத்தில் முதல் பாட்டு யாருடையதாக இருந்தது? தேவதா ஆத்மாக்களினுடையதாக இருந்தது. தேவதா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர, பிராமணன், அடுத்து தேவதா, இந்த மாதிரி தான் உலக நாடகத்தில் நம்முடைய பாட்டு இருக்கிறது. அப்போது நாடகத்தில் நடிக்கக்கூடிய மனிதர்கள், நடிகர்கள் நாம் நாடகத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுமே துக்கத்தில் இருக்கிறாங்க. कलयुग के बाद फिर सतयुग आता है. कलयुग में ढेर मनुष्य हैं. सत्य में कितने होंगे? बहुत थोड़े हैं. கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரும். ஆனால் கலியுகத்தில் பாருங்கள் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ சத்தியுகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஏன்னா நாடகத்தினுடைய ஆரம்பம், அதனால் குறைவான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள், சூரிய வம்சிகள் தான் இருப்பாங்க. இந்த பழைய உலகம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. मनुष्य सृष्टि से फिर देवताओं की सृष्टि होगी. आदि सनातन देवी देवता धर्म था, परंतु अब अपने को देवता कहलाते नहीं. மனித சிருஷ்டி தான். ஆனால் இந்த படைப்பு, இந்த சிருஷ்டி அடுத்து என்ன ஆகிடும்? தேவதைகளினுடைய உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிடும். தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் முதல்ல இருந்தது, வேற எந்த தர்மமும் கிடையாது. தேவி தேவதா தர்மம்னு ஏன் சொல்லப்படுது? மனிதர்கள் தான், ஆனால் நல்ல தெய்வீக குணங்களோட வாழ்ந்தாங்க. தெய்வீக குணங்களையே தர்மமாக கடைபிடித்து வாழ்ந்தவங்கள தான் தேவி தேவதா தர்மம்னு சொல்லப்படுது. இப்போ நாம் யாரும் தன்னை தேவதான் சொல்லிக்கவே முடியாது. अपने धर्म को भी भूल गई. ये सिर्फ भारतवासी ही हैं जो अपने धर्म को भूल गए. हिंदुस्तान में रहने कारण हिंदू धर्म का देते हैं. தன்னுடைய தர்மத்தை நீங்கள் மறந்து போயிட்டீங்க. பாபா சொல்கிறார், பாரதவாசிகள் மட்டும்தான் தன்னுடைய தர்மத்தை மறந்தவர்கள். ஹிந்துஸ்தானில் இருந்த காரணத்தினால ஹிந்து தர்மம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தேவதா ஆத்மாக்கள் அப்படின்னாலே தூய்மையான ஆத்மாக்கள். ஆனால் இங்கே இப்போ நாம் தூய்மையற்ற நிலையில் இருக்கிறனால, தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால யாரும் தன்னை தேவதான்னு சொல்ல முடியலை. ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? தேவதைகளுக்கு பூஜை மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். தேவதைகளை பூஜை பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம். தன்னை தேவதான்னு சொல்லிக்கிறதுக்கு முடியலை. பாபா समझाते हैं, तुम ही पूज्य थे, तुम ही पूजारी पतित बने हैं. हम सो का अर्थ समझाया. ஆனால் பாபா தான் புரிய வைக்கிறாரு, நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதா ஆத்மாக்களாக இருந்தீங்க பல பிறவிகளுக்கு முன்னாடி. இப்போ நிறைய பிறவிகள் எடுத்து தூய்மையற்ற நிலை அடைஞ்சனால நாமளே என்ன பண்ண ஆரம்பித்தோம்? பூஜாரிகளாக ஆகிட்டோம். இப்போ நாம தான் பூஜைக்குரிய ஆத்மாக்கள், நாம தான் பூஜாரிகள். அதனால தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஹம் சோ சோஹம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நானே அது, அதுவே நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏஹே ஜூட்டி அர்த்த ஹே ஜூட்டி காயா ஜூட்டி மாயா, சத்தியமே ஐசே நஹி கஹேங்கே. ஆனால் சிலர் அதை என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க? ஆத்மா தான் பரமாத்மா ஆகுது, பரமாத்மாலந்தான் ஆத்மாக்கள் வரும் அப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இன்னைக்கு உலகத்தில் நிறைய பொய்யாயிடுச்சு. பொய்யான உடல், பொய்யான மாயா, எல்லாம் பொய்யான உலகம் ஆயிடுச்சு. ஆனால் சத்தியுகம் என்றாலே சத்தியமான யுகம், அங்கே பொய் என்பதே கிடையாது. அந்த சத்தியமான கண்டத்தை பாபா தான் ஸ்தாபனை செய்கின்றார். ये भी बाबा आकर समझाते हैं ஆத்மா क्या है, பரமாத்மா क्या है. இதையும் கூட பாபா வந்து தான் புரிய வைக்கிறார். ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு என்பதை பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா பாபா சொல்லாத வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியல. बाबा कहते हैं तुम आत्मा बिंदी हो, तुम्हारे में 14 जन्म का पाठ नूंदा हुआ है, हम आत्मा कैसे ये कोई नहीं जानते. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்மாக்கள், புள்ளி வடிவமான ஆத்மாக்கள், உங்களுக்குள்ளே 84 ஜென்மத்திற்கான பாட்டு நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்போ நம்ம ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா, நமக்குள்ளே என்ன பாட்டு இருக்கிறது என்பது யாருமே தெரிஞ்சுக்கல. இப்போது பாபா வந்து தான் புரிய வைக்கிறார், ஆத்மானா யார், பரமாத்மானா என்ன யாருங்கிறத. நம்ம ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள்ங்கிறது யாருக்கும் தெரியலை. हम बैरिस्टर हैं, फलाना है, ये जानते हैं, बाकी आत्मा का ये भी नहीं जानते. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் நான் அட்வொகேட்டு, நான் டாக்டர், நான் இன்னார் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது என்பது தெரிஞ்சுக்கல. அதாவது உடலுக்குரிய அறிமுகம், சரீரத்திற்கான அறிமுகம் எல்லாத்துக்கும் தெரியும். என் பேர் இது, என் ஊர் இது, நான் என்ன தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய உயிர் சக்தி ஆத்மா பற்றி ஒருத்தர் கூட தெரியலை. பாபா வந்து தான் நம்மை பற்றி அறிமுகத்தை நமக்கு புரிய வைக்கிறார், கொடுக்கிறார். तुम्हारी आत्मा में 14 जन्म का पाठ अविनाशी नूंदा हुआ जो कभी विनाश नहीं हो सकता. பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ள 84 ஜென்மத்திற்கான பாட்டு அழிவற்றதாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாளருக்குடைய பாற்றும் அழிவற்றதான், ஒருபோதும் அழிவது கிடையாது. ஆத்மாவும் அழிவற்றது, ஆத்மாளருக்குடைய பாற்றும் அழிவற்றது. यही भारत गार्डन ऑफ फ्लावर था, सुखी ही सुख था, अभी दुखी ही दुख है. இந்த பாரதம் மலர்களினுடைய தோட்டமாக இருந்தது, சுகமே சுகம் கொடுத்த பாரதமாக இருந்தது. ஆனால் இப்போது துக்கமே துக்கம் நிறைஞ்சிருக்கிறது. இப்போ பாபா வந்து ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். तुम बच्चे बाप द्वारा अभी नई नई बातें सुनते हो, सबसे नई बात है मनुष्य से देवता बनना है. குழந்தைகள், பாபா மூலமாக இப்போ புது புது விஷயங்கள்லாம் கேட்குறோம். எல்லாத்தையும் விட புது விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்டோம், நீங்கள் மனிதனிலிருந்து தேவதா ஆக வேண்டும். तुम जानते हो मनुष्य से देवता बनने की पढ़ाई कोई मनुष्य नहीं पढ़ाते हैं, भगवान पढ़ाते हैं. உங்களுக்கே தெரியும், மனிதனிலிருந்து தேவதா ஆகுவதற்கான இந்த படிப்பை எந்த மனிதர்களும் கற்றுக் கொடுப்பது கிடையாது, பகவான் தான் கற்றுக் கொடுக்கின்றார். उस भगवान को सर्वव्यापी कहना तो गाली देना है. बाबा समझाते हैं, मैं 5000 वर्ष बाद आकर भारत को स्वर्ग बनाता हूँ, ராவன் நரக் बनाते हैं. பாபா வந்து எல்லா இடங்களையும் இருக்கிறார், அதாவது பூனை, நாய், இந்த மாதிரி ஜடப்பொருட்கள் இதிலெல்லாம் இருக்கிறார்னு சொல்கிறது கூட ஒரு நிந்தனை தான். பாபா புரிய வைக்கிறார், நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வந்து பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகிறேன். ராவணனால், அதாவது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களாலையும் விகாரங்களாலையும் தான் இந்த உலகம் நரகமாக ஆகிடுச்சு. இந்த விஷயங்கள் கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியலை. பாபா ஹி ஆக்கர் தும்கோ மனுஷ்ய சே தேவதா பனாத்தே ஹேன், வஹா விகார் ஹோத்தா நஹி, சம்பூர்ண நிர்விகாரி துனியா. பாபா வந்து தான் குழந்தைகளை, மனிதர்களை தேவதாவாக ஆக்குகிறார். நம்ம தேவதா ஆகிடுவோம், அங்கே எந்த விதமான விகாரங்களும் இருக்காது. அந்த உலகத்திற்கு பேர் தான் சம்பூர்ண நிர்விகாரியான உலகம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலகம் விஷஸ் வேர்ல்டு, வைசஸ் விகாரங்கள் நிறைந்த உலகம். புலாத்தே பி ஹே பதீத் பாவன் ஆவோம், கூப்பிடுறாங்க, பதீத்த பாவனனே வாங்கன்னு கூப்பிடப்படுது.
हमको रावण ने पतित बनाया, परंतु जानते नहीं रावण कब आया है, क्या हुआ है, रावण ने कितना गंगाल बना दिया है। भारत 500 वर्ष पहले कितना साहवार था। பாபா சொல்கிறாங்க ராவணனால் நாங்கள் தூய்மையற்ற ஆத்மா ஆகிட்டோம். ராவணனை எரிக்கக்கூடிய பண்டிகையை கூட கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் எப்போ வந்தார், என்ன பண்ணார், எதனால் நம்ம எரிக்கிறோம், ராவணனால் ஆத்மாக்கள் எவ்வளோ கீழான நிலை அடைஞ்சிட்டாங்க, எதுவுமே யாரும் தெரிஞ்சுக்கல. பாரத பூமி 5000 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ செல்வந்த பூமியாக இருந்தது. தங்கம், வைரம், வைடூரியங்கள் நிறைந்த அரண்மனை இருந்தது. எவ்வளோ செல்வம் இருந்தது. அபி கியா ஹாலத்து ஹே. ஆனால் இப்போ பாரதத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. सो सिवाय बाबा के ज़िरदास कोई बना नहीं सकते. अभी तुम कहते हो शिव बाबा भारत को हेवन बनाते हैं. பாபா தவிர வேறு யாராலையும் பாரத தேசத்தை கிரீடம் போன்று உயர்ந்ததாக ஆக்க முடியாது. பாபாவுனுடைய கிரீடமாகவும் வேறு யாராலும் ஆக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் ஷிவ் பாபா பாரதத்தை மீண்டும் ஸ்வர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். अब बाबा कहते हैं मौत सामने खड़ा है, तुम वानप्रस्थी हो, अब जाना है वापस, इसलिए अपने को आत्मा समझो, माँ में हम याद करो तो पाप பசம் हो जाएंगे. இப்போ பாபா சொல்கிறார், மரணம் எதிரில் தான் இருக்கிறது, நீங்கள் வானப்பிரஸ்திகள், இப்பொழுது மீண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆகையால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மனதால் என் ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்கள், பாவங்கள் பஸ்மமாகிவிடும், எரிந்துவிடும். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. பாபா இன்னைக்கு முரளி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, பாபா தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு. பாபா சொன்னதுக்கப்புறம் தான் நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். தாரணா கேலியே முக்கிய சார். தாரணைக்காக இன்னைக்கு முரளியில் நாம் கடைப்பிடிப்பதற்கான முக்கியமான விஷயங்கள். ஹம் பிரம்மா முகவம்சாவளி பிராமன், स्वयं भगवान हमें मनुष्य से देवता बनाने की पढ़ाई पढ़ा रहे हैं. इस नशे और खुशी में रहना. पुरुषोत्तम संगम पर पुरुषोत्तम बनने का पुरुषार्थ करना है. முதல் பாயிண்ட்டு, நாம் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள். ஸ்வயம் பகவான் மனிதனிலிருந்து தேவதா ஆக்குவதற்கான படிப்பை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நஷா மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். இந்த ஒரு ஆன்மீக போதை மகிழ்ச்சியில் இருக்கணும். புருஷோத்தம சங்கம் யுகத்தில் புருஷோத்தம் ஆகுவதற்காக, உத்தமமான ஒரு ஆத்மா ஆகுவதற்கு புருஷார்த்தம் பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட்டு, अभी हमारी वानप्रस्थ अवस्था है, मौत सामने खड़ा है, वापस घर जाना है, इसलिए बाबा की याद से सब पापों का भस्म करना है. இப்பொழுது நாம் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றோம். வானப்பிரஸ்த நிலைனா ரொம்ப வயசாயிடுச்சு. எத்தனை வயசாயிடுச்சு? 84 பிறவிகள் எடுத்துட்டோன்னா 84 வயதாயிடுச்சுன்னு அர்த்தம். மரணம் முன்னாடி தான் இருக்குது, எதிரில் தான் இருக்குது. மீண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் பாபாவின் நினைவினால் அனைத்து பாவங்களையும் எரித்து விட வேண்டும். வரதான், நாலேஜ் रूबी चाबी द्वारा भाग्य का अकूट खजाना प्राप्त करने वाले माला माल भव. வரதானம், ஞானம் என்ற சாவியின் மூலமாக பாக்கியத்தினுடைய அளவிட முடியாத பொக்கிஷத்தை பிராப்தியாக அடையக்கூடிய பெரிய செல்வந்தர் ஆகுங்கள். संगम पर सभी बच्चों को भाग्य बनाने के लिए नॉलेज रूबी चाबी मिली है. ये चाबी लगाओ और जितना चाहे उतना भाग्य का खजाना लो. சங்கம் யுகத்தில் எல்லா குழந்தைகளுடைய பாக்கியத்தை உருவாக்குறதுக்காகவே பாபா சாவி கொடுத்துருக்கிறார். என்ன சாவி? ஞானம் என்ற சாவி. இந்த ஞானம்ங்கிற சாவியை மட்டும் போடுங்க. எவ்வளோ பாக்கியம் வேணுமோ, எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ பொக்கிஷத்தை எடுத்துக்க முடியும். சாவியை போட்டால் எல்லா பொக்கிஷம் நமக்கு தான்.
ஆனால் ஞானத்தை நாம் பயன்படுத்தணும். சாவி போடுங்கன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் ஞானத்தை நாம் பயன்படுத்தணும், அப்ளை பண்ணணும். சாவி கிடச்சிருச்சு, செல்வந்தராக ஆகிட்டீங்க. जो जितना मालामाल बनते हैं उतना खुशी स्वतः रखती हैं. யார் எந்தளவுக்கு செல்வந்தராக ஆகின்றார்களோ அவங்களுக்கு அந்தளவுக்கு குஷி தானாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். செல்வம் கூட கூட என்ன ஆகிட்டே இருக்கும்? குஷி அதிகமாகிட்டே இருக்கும். ऐसा अनुभव होता है कि जैसे खुशी का झरना अकुट अविनाशी बगता ही रखता है. அப்படி அனுபவமாகும். அதாவது குஷியினுடைய ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி கீழே இருக்கிறேன், அழிவற்ற எண்ணிலடங்காத பொக்கிஷங்கள் என் மேலே நதி போல நீரோடை போல விழுந்துக்கிட்டே இருக்கு. அனைத்து பொக்கிஷங்களையும் நிறைந்த செல்வந்தர்களாகத்தான் நம்ம தென்படுவோம். உன்கே பாஸ் கிசி பி பிரகார் கி அப்ராப்தி நஹி ரக்தி ஹே. அவங்கக்கிட்ட எந்த விதமான அப்ராப்தி இல்லை என்பதை இருக்க முடியாது. எல்லா பொக்கிஷங்களையும் நிறைந்த ஆத்மாக்களாக இருப்பாங்க. யார் இருப்பாங்க? யார் பாபா கொடுத்துள்ள ஞானம்ங்கிற சாவியை நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிக்கும் பயன்படுத்துகிறாங்க, ஞானம்ங்கிற சாவியை போடுறாங்க. ஸ்லோகன்: बाप से कनेक्शन ठीक रखो तो सर्व शक्तियों की करंट आती रहेगी. பாபாவிடம் சரியான தொடர்பை வைத்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளினுடைய கரண்ட்டு கிடைத்து கொண்டே இருக்கும். கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் கரண்ட்டு கிடைக்கும். அவ்யக்த இஷாரா: இன்றைய மாதத்தில் பாபா ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை கொண்டு வருவதற்காக சொல்லிகிட்ருக்கிறாங்க. இன்றைய நாளிற்கான अव्यक्त इशारा: जितनी पवित्रता है उतनी ब्राह्मण जीवन की पर्सनालिटी है. अगर पवित्रता कम है तो पर्सनालिटी भी कम. ये प्यूरिटी की पर्सनालिटी सेवा में भी सहज सफलता दिलाती है. எந்தளவுக்கு தூய்மை இருக்கிறதோ அந்தளவுக்கு நம்முடைய பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை தூய்மை குறையுதுன்னா நம்முடைய பர்சனாலிட்டியும் குறைகின்றது. தூய்மையினுடைய பர்சனாலிட்டி சேவையில் கூட சகஜமான வெற்றியை கொடுத்துரும். ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் கூட அம்சம் மாத்திரம் கொஞ்சம் ஒரு துளி இருந்தால் கூட அது கூடவே மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடும். ஏன்னா பவித்திரதாவுக்கு எப்படி பாருங்கள், பவித்திரதா எங்கே இருக்கோ அங்கே சுகம் சாந்தி கண்டிப்பாக இருக்கும். அப்போ பவித்திரதாவுக்கும் சுகம் சாந்திக்கும் ரொம்ப நெருக்கமான ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதே போல தான் அப்பவித்திரதாவுக்கும் 5 விகாரங்களுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அப்போ அப்பவித்திரதாங்கிறது ஒரு அம்சம் வந்தால் கூட எல்லா விகாரங்களையும் அது கூட்டிகிட்டே வந்துடும். ஆகையினால எந்த ஒரு விகாரங்களும் அம்சம் மாத்திரம் கூட ஒரு துளி அளவு கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ தான் பவித்திரதாவினுடைய பர்சனாலிட்டி மூலமாக சேவா செய்ய முடியும். நம்முடைய தூய்மையான வாழ்க்கையே சேவையானதாக மாறிவிடும். ஓம் சாந்தி.
கலைந்து செல்லும் எண்ணங்களை திசை திருப்பி ஓர் இறைவனிடம் செலுத்துபவர் யோகி. Gather your scattered thoughts and direct them to the one divine as a yogi.